श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अपगतमधमानैरन्तिमोपायनुष्टैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः வரவரமுனிபிருத்தியைரஸ்து மே நித்யயோகः. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர் என்று பெயர் பெற்றவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் 4 அற்புதமான திவ்ய கிரந்தங்களை அருளிச் செய்திருக்கிறார். இந்த 4மே வேதசமம் என்று காட்டப்படுகிறது, திராவிட வேதம் என்று போற்றப்படுகிறது. அதிலே சாமவேத சமமாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி என்னும்படியான அற்புதமான திவ்ய கிரந்தம். இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை ஈடு என்கிற அற்புதமான வியாக்கியானத்தினாலே காட்டியருளினார் நம்பிள்ளை. இந்த திருவாய்மொழிக்குத்தான் பகவத் விஷயம், திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்துக்குத்தான் பகவத் விஷயம் என்கிற திருநாமம் பிரசித்தமாக ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை 1000 பாசுரங்கள் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் என்ன 1000 பாசுரங்களை காட்டி கொடுத்தார் ஆழ்வார். அந்த 1000 பாசுரங்களுடைய அர்த்தத்தையும் 100 பாசுரங்களிலே அழகாக மிகவும் எல்லோருக்கும் புரியும்படியாக தாத்பரியத்தை எடுத்து எம்புகிறார் மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி நூத்தந்தாதி என்னும்படியான திவ்ய கிரந்தத்திலே. இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற திவ்ய கிரந்தத்துக்கு பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு திருவாய்மொழியினுடைய அர்த்தம், அதாவது 10 பாசுரத்தினுடைய அர்த்தங்கள், அது ஒரு பதிகம், ஒரு திருவாய்மொழி என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தங்களை 10 பாசுரத்தினுடைய அர்த்தத்தை ஒரே பாசுரத்தில் காட்டணும். அந்த திருவாய்மொழி எந்த வார்த்தையை கொண்டு தொடங்குகிறதோ அப்படி தொடங்கி அந்த திருவாய்மொழி எந்த வார்த்தையை கொண்டு முடிகிறதா அப்படி முடித்து இந்த திருவாய்மொழியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்ன என்பதை நம்பிள்ளையினுடைய திருவுள்ளத்தை அடியொற்றி அற்புதமாக பாசுரமாக அமைத்திருக்கிறார் மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே. இது மணவாள மாமுனிகள் விஷதவாக்ஷிகாமணிகள் என்கிற விருதுக்கு பொருத்தமானவர் என்பதற்கு இத்தவிட வேற எந்த சான்றும் தேவையில்லை. ஏனென்றால் 4 வரிகளில் சொல்லணும், 10 பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். அதுவும் கூட இந்த வெண்பாவில் இது எப்படி அமைந்திருக்க வேணும் அப்படின்னு சொன்னால், முதல் வார்த்தை இருக்கே, இந்த முதல் வார்த்தை இந்த திருவாய் ஆழ்வார் சாதித்த திருவாய்மொழியினுடைய முதல் வார்த்தையா இருக்கணும். இந்த 10 பாசுரத்தினுடைய முதல் வார்த்தையா அது இருக்கணும். அந்த 10 பாசுரத்தினுடைய முடிவு வார்த்தை என்னவோ அதை கொண்டே மாமுனிகள் பாசுரத்தை முடிக்கணும். எப்படி இருக்கக்கூடிய அந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி அதிலே ஒரு பாசுரம் ஒருத்தரா 5 பாசுரம் விகிதமாக நான் அடியோங்களை கொண்டு அடியோன் போல்வார கொண்டோ சுவாமி விண்ணப்பிக்க வேணும் என்று நியமித்திருக்கிறார்.
அதற்கனுகுணமாக 56வது பாசுரத்திலிருந்து 60வது பாசுரம் பரியந்தமாக மாலுடனே தான் கலந்து வாழப்பெறாமையால் என்கிற பாசுரம் தொடங்கி உலகுய்ய மால் நின்ன உயர்வேங்கடத்தே என்கிற பாசுரம் பரியந்தமாக அடியேன் விண்ணப்பிக்க வேணும் என்ன ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனம். அந்த நியமனானுடமாக ஒரு சில வார்த்தைகளை இந்த கோட்டியாரிடத்திலே அடியேன் இப்போது விண்ணப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஆழ்வார் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், இந்த மாலுடனே தான் கலந்து வாழப்பெறாமையால் என்கிற பாசுரம், மாலுக்கு வையமடந்த மணாளர்க்கு என்கிற பதிகத்தினுடைய அர்த்தத்தை காட்டியருளி இருக்கக்கூடிய நிலை. அதாவது இந்த ஆழ்வாருக்கு பிறந்திருக்கிற தசை முற்றி ஆழ்வார் பகவானை விட்டு பிரிந்தார். அதனால அந்த பிரிவினாலே அவருக்கு வியசனம் ஏற்பட்டது, துக்கம் ஏற்பட்டது. அதனாலே அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், மோகாங்கதையாக கிடக்கிறார், மோகித்து விழுந்திருக்கிறார். அதே போல ஆழ்வாருக்கு ஒரு தோழி இருந்தா, அவளாவது விழித்திருந்தாளா அப்படின்னால் அவளும் விழித்திருக்கவில்லை. ஆழ்வார் வியசனப்பட்டு விழுந்தார், அந்த தோழியும் வியசனப்பட்டு விழுந்தாள். மீதம் இருக்கிறது ஆழ்வாருடைய தாயார். அவர் பார்க்கிறா, இந்த தசையில இவளை ஜீவிப்பிக்க வேணுமே, இவளை வாழ்விக்க வேணுமே அப்படின்னு தாயார் பார்க்கிறாள். அப்பொழுதோ இவளை பார்க்கிற போதோ, இந்த பெண் பிள்ளைய பார்க்கிற போதோ, பராங்குஷ நாயகியை பார்க்கிற போதோ, பராங்குஷ நாயகியினுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய வளை என்ன, மேகலை என்ன, இவையெல்லாம் தன்னடையே போகிறது, அவளை விட்டு விழுந்து விடுகிறது. இப்போ வளையல்னா நம்ம ஒன்று போட்டுருக்கோம் கையில், இல்லை மோதிரம் போட்டிருக்கேன், இதை கழட்டி வச்சாத்தான் அது அங்கே இருக்கும், கழட்டி வச்சாத்தான் நம்முடைய உடலிலிருந்து அது பிரியும். ஆனால் ஆழ்வாருக்கும் பகவான பிரிந்த பிரிவினாலே அவர் உடம்பு திருமேனி மெலிந்து, அவர் திருமேனியில் இருக்கிறதெல்லாம் தானாவே கழண்டு 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 விழறது என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல இந்த தாயாரானவள் என்ன சொல்றாள் இந்த பதிகத்துல அப்படின்னு சொன்னால், வளைபோயித்து, அதாவது என் பெண்ணுக்கு வளைபோயித்து, பெண் இத்தத்தை தொலைச்சுட்டா எல்லாத்தையும், அதாவது ஏலக்குழலி இழந்தது சங்கே, என் மங்கை இழந்தது மாமை நிறமே, என் பிறங்கிருங்கூந்தல் இழந்தது பீடே. தானா போறது போறது போறதுன்னு இது போச்சோ அது போச்சோ இப்படி போச்சோ அப்படி போச்சோன்னு இந்த பெண்பிள்ளை சொல்றாளே, இவளை விட்டு அவகிட்ட இருக்கிறதெல்லாம் பொழுத்து அப்படின்னு சொன்னா போறோம். ஆனா இந்த ஆழ்வாரிடத்துல இருக்கக்கூடிய ஆத்மாத்மீயங்கள் எல்லாம் போனதுன்னு தனித்தனியா ஏன் சொல்லணும்? ஒன்னா சொல்லப்படாதா? இந்த ஒன்னா சொன்னா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழறது. ஆனா அந்த இடத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம், ஒரு ஊரே எரிஞ்சு போறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊர் பத்திண்டு எரியறது, இந்த ஊர் பத்திண்டு எரியறதுன்னு சொல்ல மாட்டா, ஐயோ அது எரியறதே, ஐயோ இந்த பவனம் எரியறதே, ஐயோ அந்த மாளிகை எரியறதே அப்படின்னு தனித்தனியே சொல்லுவாரை போலே ஆழ்வாருடைய தாயாரானவள் ஆழ்வாருக்கு ஆழ்வார் இழந்ததை தனித்தனியே 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 காட்டியருளுகிறார், அவள் காட்டியருளுகிறார் என்று காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அதாவது ஆழ்வார், அதாவது இவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால், அந்த பெண் பிள்ளையானவள் விரகாக்னியிலே, அந்த எம்பெருமான பிரிந்த பிரிவினாலே, அந்த விரகத்தினாலே அவள் இழந்தவற்றை என்னென்ன இழந்தாள் என்பதை காட்டியருளுகிறார் ஆழ்வார். அதத்தான் மாலுடனே தான் கலந்து வாழப்பெறாமையால் சாலனைந்து தன் உடைமை தான் அடைய கோலியே, தான் இகழ வேண்டாமல் தன்னை விடல் சொல் மாறன் ஊனம் அற சீர் நெஞ்சே உன். இந்த பாசுரத்துல காட்டியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மாலுடனே அந்த பெருமானுடனே தான் கலந்து, இந்த ஆழ்வார் கலந்து வாழப்பெறவில்லை, அவருக்கு விஸ்லேஷ வியசனம். அதனாலே அவர் மிகவும் நொந்து தன் உடைமை, ஆழ்வாருடைய உடைமைகள் எல்லாம் தானே வேண்டாம்னு தூக்கி வைக்கிறதுக்கு பதில் அவையெல்லாம் தன்னடைய ஆழ்வாரை விட்டு போயிடுத்து.
இப்போ நமக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொன்னா ஒரு விஷயம் நாம் வேண்டாம்னு தூக்கி போடுறது வேற, அது நமக்கே தானாகவே கழண்டு விடுறது வேற. அதுபோல ஆழ்வார்கிட்ட இருக்கக்கூடிய வளை முதலானவை எல்லாம் ஆழ்வார் இது வேண்டாம் ஒதுக்க மாட்டாமல் தானே ஆழ்வாரை விட்டு போனார் போல காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான பதியம்தான் இது. மாலுடனே தான் கலந்து வாழப்பெறாமையால், அதாவது ஆஸ்ரித வியாமுக்தனான அவனை சம்ஸ்லேஷித்து சத்தை பெற இயலவில்லை. அமால் அப்படின்னு என்ன அர்த்தம்? மால்னா மயக்கமே வடிவெடுத்தவன், அடியவர்களிடத்திலே மயக்கமே வடிவெடுத்தவன். அப்படி மயக்கமே வடிவெடுத்த அந்த எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமானுடன் இவருக்கு இன்னைக்கு அடியவர்களிடத்துல மயக்கமே வடிவெடுத்தவன் ஆயிட்டே, ஆனா நம்ம அந்த எம்பெருமான் சேர்ப்பித்து கொள்ளவில்லையே அப்படின்னு ஆழ்வாருக்கு துக்கம். வாழப்பெறாமையால் அப்படிப்பட்டவனோடு நமக்கு சம்ஸ்லேஷம் கிடைக்கவில்லையே என்கிற இந்த ஆழ்வாருடைய நினைவு. அதனால சால நைந்து மிகவும் தளர்ந்து தன் நிலையை தான் பேச மாட்டாதே தாயார் பேசும்படி ஆயிற்று. என்ன ஆயிற்றுன்னா, ஆழ்வாருடைய நிலை எப்படி ஆயிற்று அப்படின்னு சொன்னால், தான் அந்த எம்பெருமான் தன்னை விட்டு இப்படி விஸ்லேஷ வியசனப்படுத்தறான்னு ஆழ்வார் சொல்ல வேண்டியிருக்க, அதை ஆழ்வார் சொல்லல. ஆழ்வாராகிற அந்த வெண்பிள்ளையினுடைய தாயார் ஆழ்வார் என்ன நிலை எய்தினார் அப்படின்னால், ஒரு தாயின் நிலை எய்தி தன் மகள் இதையெல்லாம் இழந்தாள் என்கிற அளவுக்கு ஆழ்வாருடைய துக்கம் அமைந்திருந்தது. மிகவும் தளர்ந்து தன் நிலையை தான் பேச மாட்டாதே தாயார் பேசும்படியாக ஆயித்து. அதைத்தான் சாலனைந்து மிகவும் துக்கித்து இந்த தாயார் வார்த்தையாலே ஆழ்வார் தன் நிலையை உணர்த்துகிறார். அதாவது இது என்ன ஆயித்து அப்படின்னால், இந்த இடத்துல அற்புதமான வார்த்தை ஈட்ல காட்டுகிறார். அதாவது துவரானுகுணமான அனுபவ அலாபத்தாலே ஆற்றாமை முறுக்கி கீழ் சொன்ன தசை கலங்கி சம்பந்த ஞானமும் தரிப்புக்கு உறுப்பாக எண்ணிக்கே தளர்த்திக்கு உறுப்பாய் விட உபாய அத்தியவசாயம் இத்தனையும் கலங்காமல் இருந்து பிராபிய அலாப நிபந்தனமான பாரவசியத்தாலே ஏராளும் இறையோனில் தாம் வேண்டா என்று உபேட்சித்த ஆத்மீயங்கள் எல்லாம் தன்னடையே அழிந்து செல்கிறபடியை அனுசந்திக்கிறார். ஈட்டினுடைய அவதாரிக்கையில ரொம்ப அற்புதமான விஷயம் காட்டுறார். ஆழ்வார் அந்த எம்பெருமான விட்டு பிரிந்தார். அந்த ஆழ்வாருக்கு விஸ்லேஷ வியசனம், அந்த விஸ்லேஷத்தினாலே ஆழ்வார் தளர்ந்து விட்டார். அதாவது தலைமகள் தளர்ந்து விட்டாள். அந்த தலைமகளோடு சேர்ந்து தலைமகளுடைய தோழி தானும் தளர்ந்து விட்டிருக்கிறாள். இப்ப தலைமகளும் தளர்ந்தாள். அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய தோழி இருக்காளே, அவளும் தளர்ந்தாள். அப்ப மீதம் இருக்கிறது யாரு அப்படின்னால், இந்த பெண் நிலையை எடுத்துரைக்க வல்லவள் யார் அப்படின்னால் தாயார். அவள் நின்று பேசுகிறாள். அப்போ இந்த தாய்க்கா தோழிக்கா தலைமகளுக்கா இந்த மூணு அவஸ்தை இருக்கே, இந்த மூணு அவஸ்தைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத காட்டுறார். அதைத்தான், அதாவது துவரானுகுணமாக அனுபவ அலாபத்தாலே ஆற்றாமை முறுக்கி கீழ் சொன்ன தசை கலங்கி. தலைமகள் அவளுடைய நிலை என்ன அப்படின்னால், தலைமகள் பிராபியத்வரையிலே நிலை நிற்பள். அந்த பிராபியத்வரை பெத்தை பெற வேணும் என்கிற துடிப்பு, பலனை அடைய வேண்டும் என்கிற துடிப்பு, அந்த நிலைத்தான் தலைமகளுடைய நிலை. அந்த துடிப்பின் காரணமாக, அவனை பிரிந்து விட்டோமே என்கிற துடிப்பின் காரணமாக, எப்படியானும் நமக்கு சம்ஸ்லேஷம் ஏற்படணும் என்கிற துடிப்பின் காரணமாக அவளுடைய ஆற்றாமை முறுக்கி அவள் கலங்கி விழுந்திருக்கிறாள். இப்ப இவள் கலங்கி விழுந்தா. அப்போ தலைமகள் கலங்கி விழுந்தான்றது தான் துவரானுகுணமாக விழுந்தாள். பிராபியத்துறை விழுந்தது. பிராபியத்துறையினாலே இவள் முறுக்கி விழுந்தாள். அடுத்தது, அப்ப தோழி நிலையில நின்று பேசணும் இல்லையா? தோழி நிலையில நின்று ஏன் பேசலன்னா, சம்பந்த ஞானமும் தரிப்புக்கு உறுப்பாக என்றிக்கே தளர்ந்து தளர்த்திக்கு உறுப்பாய் விட.
இப்ப சம்பந்த ஞானம் என்ன பண்றது? ஆழ்வார் அவனோடு இருக்கிற சம்பந்தம் தான். இப்ப சம்பந்தமே இல்லைனால் இவள் தளர்ந்தே விழ வேண்டாமே. ஆழ்வார் அவனுக்கு அந்த எம்பெருமான் தனக்கு விஸ்லேஷ வியசனத்தை கொடுத்துட்டானே, அவனோடு சேர முடியவில்லையே என்கிற துடிப்புக்கு காரணம் என்ன? அவனோடு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது. அந்த சம்பந்தத்தின் அடியாகத்தான் அவன் சம்ஸ்லேஷத்தை கொடுத்தான். சம்ஸ்லேஷ ரசத்தை புஜித்தவர், அதாவது தன்னுடைய அந்த சம்பந்தத்தை உணர்ந்தவர். அதனால தான் அவனை சேரணும்னு நினைக்கிறார். அவனை சேரணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் சம்பந்தம் உண்டாயிருக்கு. ஒருவேளை இந்த சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்கோ, அவனுக்கா இவருக்கா எந்த சம்பந்தமும் இல்லை, சம்பந்தத்தை உணரவில்லை என்னால் நமக்கு ஆழ்வாருக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு அந்த எம்பெருமானோடு இந்த சம்பந்தம் உண்டு, ஆழ்வாருக்கு எம்பெருமானோடு சம்பந்தம் உண்டோ? நம்முடைய சம்பந்த ஞானம் நமக்கு இல்லை. ஆழ்வாருக்கு அவனுக்கும் தனக்குமான சம்பந்த ஞானம் அவருக்கு பூர்ணமா இருக்கு. அந்த சம்பந்த ஞானத்தினால தான் அவனை அடையணும்னு துடிக்கிறார். அவன் சம்ஸ்லேஷத்தையும் கொடுத்தான், ஆனால் அது மானசானுபவம் ஆகிவிட்டது. பாக்கியகரணங்களை பார்க்கிற போது அது நிலைக்கவில்லை. விஸ்லேஷ வியசனம், அவனை விட்டு பிரிந்தோமே என்கிற துடிப்பு, அந்த துடிப்புக்கு காரணமே இந்த சம்பந்த ஞானம். அப்போ இந்த சம்பந்த ஞானம் தான் இந்த துடிப்பை ஏற்படுத்துறது. இந்த சம்பந்த ஞானத்தினால தான் அந்த விஸ்லேஷ வியசனமே உணர முடியறது. அப்படி இருக்கிறச்சே திரும்பவும் இந்த சம்பந்த ஞானம் அந்த சம்ஸ்லேஷத்தை கொடுத்துடுமான்னா கொடுக்காது, அதுவும் விழுந்துடுத்து. அப்ப சம்ஸ்லேஷமா, அதாவது சம்பந்த ஞானமும் விழுந்து விட்டு இருக்கிறது, சம்பந்தமும் தரிப்புக்கு உறுப்பாகவில்லை, தரிப்புக்கு காரணமாகவில்லை. அப்போ தோழியும் தளர்ந்தான்னு சொல்றாள் இல்லையோ, இந்த இடத்துல தோழி தளர்ந்தமைன்னு என்ன அர்த்தம்? தோழித்தானும் தலைமகளைப் போல விழுந்தாள். தலைமகளைப் போல வியசனத்திலே தலைமகளின் வியசனத்தை பார்த்து தோழித்தானும் மயங்கினாள்னா என்ன அர்த்தம்னால் சம்பந்த ஞானத்தை உணர்த்தக்கூடியவள். அப்போ தோழினா சம்பந்த ஞானம், அந்த உணர்த்தக்கூடிய அந்த சம்பந்த ஞானத்தினால தான் இந்த பெண் பிள்ளைக்கு பகவானையே தெரியா. அப்போ அந்த பகவானையே தெரிந்த அறிந்த அவனை சேர வேண்டும் என்கிற துடிப்புக்கு காரணமே அந்த சம்பந்த ஞானம் தான். அதனால அந்த சம்பந்த ஞானமும் இங்கே அவளுக்கு உதவவில்லை. எது உதவித்து, எது நின்று பேச வைத்தது? தரிப்புக்கு உறுப்பாக இருந்தது எது அப்படின்னால் தளர்த்திக்கு மற்றதெல்லாம் தளர்த்திக்கு உறுப்பாய் விட தரிப்புக்கு உறுப்பாய் இருந்தது. தரித்து பேச வைத்தது எது ஆழ்வாரன்னா அவருடைய உபாய அத்தியவசாயம். அதனால தான் உபாய அத்தியவசாயத்தின் காரணமாகத்தான் ஆழ்வார் இவ்விடத்திலே என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் தாய் நிலையிலே பேசுகிறார். தாய் நிலையிலே பேசுகிறார் என்று காட்டப்படுகிறது. சம்பந்த உபாய பலன்களில் உணர்த்தி துணிவு பதற்றம் ஆகிற பிரஜாவஸ்தைகளுக்கு தோழி தாயார் மகள் என்னுவேர். சம்பந்தத்தில் உணர்த்தியாகிற பிரஜாவஸ்தைக்கு தோழி என்னுவேர். தோழி அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னால் இந்த பெருமானையும் பிராட்டியும் சேர்க்கும் அவளாகையாலே திருமந்திரத்துல பிரதம பதத்துல, அதாவது பிரணவத்திலே காட்டப்பட்டிருக்கிற பகவானுக்கு ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அனன்யார்க சேஷத்துவ அனன்ய சரணத்துவ அனன்ய போக்கியத்துவ சம்பந்தங்களாகிற இந்த மூன்று சம்பந்த ஞானமா அதைத்தான் தோழியுடைய நிலை. இந்த தோழியானவள் என்ன பண்ணுவள்னா தாயினிடத்திலே போய் அவள் சென்று இந்த பெண் பிள்ளைக்கும் பகவானுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பந்தம் திருமந்திர பந்தம் பிரம்மசூத்திர பந்தம் என்று உணர்த்தக்கூடியவள். அப்ப சம்பந்தத்தை உணர்த்தக்கூடியவள், சம்பந்தத்தை உணர்த்தக்கூடிய அந்த நிலைக்கு தோழி அப்படின்னு பேர். அடுத்தது உபாயத்தில் துணிவு. உபாயத்தில பகவான் நம்மை கை கொள்ளுவான் என்கிற துணிவு அப்படிப்பட்ட பிரஜாவஸ்தைக்கு தாய் அப்படின்னு பேரு.
தாய் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குழந்தையானவள் தன்னுடைய குலத்தினுடைய தர்மத்தை காக்க வேண்டும். அவள் என்னாலும் அவனை தேடி போகக்கூடாது, சொத்த உரியவன் தான் சொத்தை தேடி வரணும் என்று உபாய அத்தியவசாயத்திலே துணிவாக நிற்கக்கூடியவள் தாய். அதனால தாய்க்கு உபாய அத்தியவசாயம். அடுத்தது பலனில் பரற்றமாகிற பிரஜாவஸ்தை. இந்த பலன்ல பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்கிற துடிப்பு இருக்கிறதே, அந்த பிராபியத்வரை, அதுக்கு மகள். அப்போ உபாய அத்தியவசாயம் நமசப்தார்த்தம் பிராபியத்வரை இருக்கிறதே, அது பிராபியத்தை பெற வேணும் என்கிற துடிப்பு, அது பிராபியத்திலே நிற்கக்கூடிய நிலையாகையாலே அது நாராயணாய சப்தார்த்தம், நாராயணாய சப்தார்த்தம் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இப்போ இதுக்கா இந்த பாசுரத்தின் இந்த பதிகத்துக்கா என்ன சம்பந்தம் அப்படின்னால், சாலனைந்து மிகவும் தளர்ந்து தன்னிலையிலே தான் பேச முடியவில்லை, அதனால ஆழ்வார் தாயின் நிலையிலே பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், இந்த ஆழ்வார் தரித்து பேசுவதற்கு அவருடைய ஒரு பிரஜாவஸ்தையான பிராபியத்துறையாகிற தலைமகளாகிற பிரஜாவஸ்தை உதவவில்லை. அதே போல தோழி அந்த சம்பந்த ஞானமாகிற பிரஜாவஸ்தை அவருக்கு உதவவில்லை. அப்ப எந்த பிரஜாவஸ்தை அவருக்கு உதவித்து, எந்த நிலை அவருக்கு உதவித்து அப்படின்னு சொன்னால் தாயான நிலைத்தான் உதவித்து, அதுதான் உபாய அத்தியவசாயம் தான் உதவித்து. இவ்வளவு தூரம் நடந்துருத்த அந்த பெருமான் ஆழ்வார கண்டுக்கவே இல்லை. அந்த எம்பெருமான் ஆழ்வாருடைய நிலையை பார்த்து பக்கத்தில் கூட வரல. இந்த தோழியும் இப்படி விழுந்து விட்டால் இதுக்கப்புறம் ஆழ்வார் பேசுவர மாட்டாரோ, வாயை திறக்கவே மாட்டார் போல் இருக்கே, ஆழ்வார் அவ்வளவுதான் போல் இருக்கேன்னு நினைச்சா ஆழ்வார் தாயின் நிலையிலே பேசுகிறாரே. அப்ப தாயின் நிலையிலே எது பேசுகிறது அப்படின்னு சொன்னால், என்னத்தான் இருந்தாலும் நாம் களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன்மத்திலேன் என்று அந்த எம்பெருமானையே உபாயமாக கொண்டு உபாய அத்தியவசாயத்திலே நிலை நின்றவராகையாலே அந்த உபாயத்தில் துணிவு ஆகிற பிரஜாவஸ்தை ஆழ்வார பேச வைத்தது. அதனால தான் இவ்விடத்திலே சாலனைந்து மிகவும் தளர்ந்து தன் நிலையை தான் பேச மாட்டாதே தாயார் பேசும்படியாக ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்கிறார். அதத்தான் சாலனைந்து தன் உடைமை தானடைய கோலியே, தன்னுடைமையை தானடைய கோலியே, தானுகிழ வேண்டாமல் தன் உடைமையை தான் பெற தன் உடைமையை அவர் அடைய கோலி, அவர் அப்படியே துறந்து விட வேண்டாமல் அது தன்னடைய போயித்து என்று காட்டப்படுகிறது. ஏராளும் இறையோனும் என்கிற பதிகத்துல ஆழ்வார் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு தன்னுடைய ஆத்மீயங்களை தாம் தியஜித்தார். இவ்விடத்திலே ஆழ்வாருடைய ஆத்மீயங்கள் ஆழ்வாரை விட்டு தானே போயித்து என்று காட்டியிருக்கக்கூடிய வகையா தன்னை விடல் சொன்மாறன் ஆழ்வார் இது எப்படி தன்னை விட்டு போயித்து என்பதை அழகாக காட்டுகிறார். என்கொல் ஏல குழலி இழந்தது சங்கே மாலுக்கு வையமளந்த மலாளருக்கு நீல கருநிற மேக நியாயருக்கு கோலச்செந்தாமரை கண்ணருக்கு என் கொங்கலர் ஏற குழலி இழந்தது சங்கே என் மங்கை இழந்தது மாமை நிறமே என் பிறங்கிருங்கூந்தல் இழந்தது வீடே என் பாடுடை அல்குள் இழந்தது பண்பே என் கண்புனை கோதை இழந்தது கற்பே என் விற்புருவ கொடி தொத்தது மெய்யே என் தையல் இழந்தது தன்னுடை சாயே என் வாசக்குழலி இழந்தது மாண்பே என் பூம்புனை மென்முலை தொத்தது பொற்பே என் கற்புடையாட்டி இழந்தது கட்டே என்று ஆழ்வார் தன்னுடைய ஆத்மீயங்கள் தன்னிடத்திலே இருப்பதனைத்தையும் இழந்து விட்டார். தன் பெண் பிள்ளையானவள் இவையெல்லாம் அவனை நினைத்து 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 உருகி இப்படி இழந்து தளர்ந்து விட்டாள் என்று காட்டியலுகிறார் இந்த பதிகத்திலே. அதற்கு அடுத்ததாக என்ன நடக்கிறது அப்படின்னால், அதாவது இந்த பெண் பிள்ளையானவள் இப்படி இழந்தாள் ஆழ்வார் சொல்ற.
சொல்றார். இந்த பெண் பிள்ளை இதையெல்லாம் இழந்தாள் அப்படின்னு முதல்ல மாலுக்கு வையமளந்த மலாளருக்கு தொடங்குறார். அடுத்தது பொற்பமை நீண்முடி பூன் தண்டுழாயர்க்கு என்ன ஆழ்வார் என்ன பண்றார்னா வையமளந்தமனாளருக்கு, அப்புறம் நீண்முடி, அப்போ திருவடி தொடக்கமாக திருமுடி பரியந்தமாக அந்த எம்பெருமானுடைய விஷயங்களெல்லாம் காட்டி திருநாமங்களை சொல்லி ஆழ்வாருடைய தாயார் பராங்குஷ நாயகியின் தாயார் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களெல்லாம் சொல்றான். அப்போ தளர்ந்து கிடக்கிற பராங்குஷ நாயகி என்ன ஆயித்து, இந்த திருநாமமே ஆழ்வாருக்கு மிருத சஞ்சீவினி ஆயித்து, ஆழ்வார் தரிப்பதற்கு காரணமாயித்து. இப்ப என்ன ஆயித்து, தாயினுடைய நிலை, தாயானவள் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தெல்லாம் சொல்ல இந்த மகளுக்கு மயங்கி கிடந்த மகள் மீளவும் தரித்து எழுகிறாள். அப்படி எழுந்தவள் என்ன ஆயித்துன்னா ஆழ்வாருடைய தாயார், இந்த பராங்குஷ நாயகின் தாயார் சயனித்துக் கொண்டிருக்கிறாள். அருகிலே இந்த குழந்தை, இந்த மகள் படுத்துட்டு இருக்கா. இப்போ ராத்திரி ஆயித்து. இப்ப ஆழ்வார் அந்த தாயாரானவள், பராங்குஷ நாயகியின் தாயாரானவள் பார்க்கிறாள், நம்ம குழந்தையினுடைய வாசனையே இல்லையே, என்னமோ நடந்திருக்கு போல் இருக்கே அப்படின்னு திரும்பி கைய வச்சு பார்த்தா அங்க மகள் இல்லை. ஆழ்வாருக்கு உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம அருகிலே குழந்தை படுத்துட்டு இருந்தா காணோம்னா ஐயோ இங்க போயிட்டாலோ அங்க போயிட்டாலோன்னு நினைப்பான். ஆனா ஆழ்வாருடைய தாயாருக்கு அந்த பயமே இல்லை. என்ன தோத்தித்தாம், என்னுடைய மகள் இப்ப போயிருக்கான்னு சொன்னா ஒரு விடயம் என்னன்னா என் வயத்துல பிறந்தவோ அப்படின்னா இந்த பெண் பிள்ளை பகவானை தேடிண்டுதான் போயிருப்போம் என்ன காட்டி இருக்கக்கூடிய நிலை. ஆழ்வாருடைய வயிற்றில் பிறக்கையாலே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் தன் வயிற்றில் பிறப்பாலும் இவள் தன் ஸ்வபாவத்தாலும் திருக்கோளூர் ஏறப்போனாள். 2 விஷயம். ஆழ்வார் அந்த தாயார் இந்த உபாய அத்தியவசாயம் கொண்டிருக்கிறதாயார், அவனை தவிர்த்து வேறு யாருக்கு ஆட்படாதவள். அப்போ நம்ம பயம் கட்டு இருக்கலாம், அவனை தேடிட்டுதான் போயிருப்போயோ, ஆகையன்னா இவள் என் மகள் என்ன ஆழ்வாருடைய தாயார் சொல்ற வார்த்தை. இந்த தாயார் வயிற்றில் பிறக்கையாலும் அதற்கு மேலே காட்டி இருக்கக்கூடிய விஷயம் ஆழ்வாருடைய ஸ்வபாவமே என்ன அப்படின்னு சொன்னால் அவனன்றி வேறொன்றை அறியாதவர் ஆழ்வார். அந்த எம்பெருமான அன்னி வேறொன்னை அறியாதவராக இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார். அப்படின்னால் அப்படி அறியாதவரான இந்த ஆழ்வார் அந்த எம்பெருமான தேடினுத்தான் போயிருப்பாரே தவிர வேறொன்னத்தை தேடிட்டு போயிருக்க மாட்டாரோ இல்லையோ, வேறொரு விஷயத்தை தேடிட்டு போயிருக்க மாட்டாரோ இல்லையோ. அதைத்தான் இவ்விடத்துல காட்டி இருக்கக்கூடிய நிலை. இந்த தாயாரானவள் திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே என்று காட்டி இருக்கக்கூடிய வார்த்தை. அதாவது இந்த பெண் பிள்ளை எங்கே போயிருப்பாள் என்பது எனக்கு நன்னா தெரியும். திண்ணம், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெண் பிள்ளை கண்டிப்பாக நிஜமாக இந்த பெண் பிள்ளை திருக்கோளூருக்கு ஏறப்போனாள். இந்த திருக்கோளூருக்கு போன பதிகத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் இதுதான் காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இந்த பதிகமானது தனிப்போக்கு என்று சொல்லப்படுகிறது. அது என்ன தனிப்போக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தனியா போறது, அந்த பகவானோடு சேர்ந்து போகாமல் தனியா போறது. உடன்போக்கு அப்படின்னு சொன்னால் தலைவனும் தலைவியும் சேர்ந்து போறதுக்கு பேர் உடன்போக்கு அப்படின்னு பேர். ஆனால் இது தனிப்போக்கு அப்படின்னு சொன்னால் இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், அதாவது தனிப்போக்கு அப்படின்னு சொன்னால் ஆழ்வார் தனியா போறது என்று காட்டப்பட்டிருக்கிறது. தலைவனை தேடிண்டு தலைவியானவள் தனியாக சென்றாள் என்னால் அதுக்கு பேர் தனிப்போக்கு அப்படின்னு பேரு. இவ்விடத்துல ஆழ்வார் தனியா திருக்கோளூர் எம்பெருமான தேடிக்கொண்டோ சென்றிருக்கக்கூடிய நிலை, அதைத்தான் தாயாரானவள் சொல்லுகிறாள் இவ்விடத்திலே. அப்போ மோகித்து கிடக்கிற தன் மகளுடைய அவசாதனத்தை கண்ட
திருத்தாயாரானவள் அது போயித்தது இது போயித்தது என்ற அவன் திருநாமத்தை சொல்ல கூப்பிட்டு இவள் தானும் மோகித்தாள். திருநாம பிரசங்கத்தாலே பெண் பிள்ளை உணர்ந்தாள். அந்த பெண் பிள்ளையானவள் உணர்ந்தாள். புறப்பட்டு எங்க போனாள் அப்படின்னால் திருக்கோளூர் ஏறப்போனாள் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய வகையா. அப்போ இவள் எப்படி போனாள் அப்படின்னால் சர்வான் போகான் பரித்யஜ்யா, தான் ஏற்கனவே விரும்பி இருக்கும்படியான அவற்றோடு பெற்றவர்களோடு வாசியர புகட்டு விட்டு போனாள். ஏற்கனவே இந்த பெண் பிள்ளை என்னென்ன விரும்பினாளோ அத்தையும் அந்த பெற்றவள் எல்லாம் ஒண்ணும். நான் விட போறேன்னு சொன்னா என் தாயாரும் ஒண்ணுதான், எனக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களும் ஒண்ணுதான், எனக்கு இருக்கக்கூடிய பொம்மையும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டோ அவள் எந்த வாசனையத்து போனாள், இந்த பிறந்த அகத்தின் வாசனைய வேண்டாம்ன்ற ரீதியில போனாள் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். எப்படி போனாள் அப்படின்னால், அதாவது சரமஸ்லோக பிரகரணத்துல தியாகம் பரித்யாகம் லியப்பு அப்படின்னு காட்டப்படுகிறது. சர்வதர்மானு பரித்யஜ்யா, விட வேண்டும், நன்கு விட வேண்டும், விட்ட பிறகே பத்த வேண்டும். மற்ற தர்மங்களை எல்லாம் விடுகைன்னு சொன்ன எப்படி விடுகைனா வாசனையோடே விடுகை, திரும்ப வராதபடி விடுகை என்கிறார் போலே இங்க பெண் பிள்ளையா, இந்த பெண் பிள்ளையா ஆழ்வாராகிற நாயகி பராங்குஷ நாயகியா திரும்ப வராதார் போலே விடுகிறாள். இந்த தாயாரையா மத்த எல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சுட்டான். தங்கிட்ட இருக்கிறதா தன் தாயாரை இத்தனை நாள் அவளை காப்பாத்தின்றது தாய்த்தான், அவளையும் விட்டுட்டு போனாள் என்ன காட்டி இருக்கக்கூடிய விஷயா. மீண்டும் இவற்றிலே நகை பண்ணும் என்று தோற்றாதபடி விட்டாள். இதுக்கு மேல மீளவும் ஆசை வரும் அப்படின்ற எண்ணமே வராதபடி அவை அனைத்தையும் விட்டிருக்கக்கூடிய நிலை அப்படின்னு காட்டி இருக்கக்கூடியது அற்புதமாக காட்டுகிறார். என் உடைமை புக்கவிடத்திலே நானும் போய் புக்கல்லது இல்லேன். ஆழ்வார் சொல்றாராம், என்னுடைய உடைமை, அவன் என் சொத்து, அந்த எம்பெருமான் என் சொத்து, அது எந்த இடத்துல போச்சோ அங்க நானும் போவேன், அங்க போகாம நான் விடமாட்டேன் என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. பரகால நாயகி தானும் பகவானோடு போகிறாள், பராங்குஷ நாயகி அவள் போறது தனிப்போக்கு. பரகால நாயகி அவள் திருநெடுந்தாண்டகத்தில், அதாவது திருநெடுந்தாண்டகம் அல்ல க்ஷமிக்கணா, பரகால நாயகியானவள் வயலாளி மணவாளனோடு சேர்ந்து போகிறாள். வயலாளி மணவாளன் வந்து இந்த பரகால நாயகியை அழைச்சிட்டு போயிடுறான். வயலாளி புகுவர்களோ அணியாளி புகுவர்களோ ஆழ்வாருடைய தாயார் ஒரே புலம்புறான். ஆனா இங்க இவ்வளோ திண்ணம் என்கிளமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு சொல்றான். அங்க அவோ அந்த பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து போறா. இந்த பரகால நாயகி வயலாளி மணவாளனோடு சேர்ந்து போகிறாள். அவன் கூட்டிட்டு போயிடுறான் அவளை. கண்ணன் எப்படி ருக்மிணி பிராட்டியை கைப்பிடிச்சு கொண்டு போறானா அது போல கூட்டிட்டு போயிடுறான். ஆனா இங்கேயோ இந்த பெண் பிள்ளை பராங்குஷ நாயகி பாவம் தனியா தேடிட்டு போறா குழந்தை பெருமான். ஆனா அந்த தாயார் பரகால நாயகியினுடைய தாயார் எப்படி பேசுறா, பராங்குஷ நாயகியினுடைய தாயார் எப்படி பேசுறான்னு பார்க்கணும். பரகால நாயகியினுடைய தாயார் பேசுற பேச்சு எப்படி இருக்குன்னா, ஐயோ என் பெண் பிள்ளை எங்க போடுவாளோ, இவ ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போவாளோ, இந்த இடத்துக்கு போவாளா அந்த இடத்துக்கு போவாளா, இப்படி போவாளா அப்படி போவாளான்னு ஒரே பயந்துட்டு இருக்கா. ஆனால் அணியாளி புகுவர்களோ என்ன பயந்து கொண்டிருக்கிறாள். ஆனா இங்க தனியா போன பெண் பிள்ளையினுடைய தாயார் தைரியமா சொல்றா, திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு சொல்றா. ஒரு கேள்வி வந்தது ஆளவந்தாருடைய கோட்டியில, சுவாமி உண்ணும் சோற்றில் பிராட்டிக்கோ கள்வன் கொல்லிற் பிராட்டிக்கோ அஞ்ச வேண்டுவது யாருக்கு பயப்படணும்? அஞ்ச வேண்டியது தனியா போன குழந்தைய பார்த்துன்னா பயப்படணும். ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருக்கா, சர்வேஸ்வரனோட அந்த பகவானோட சேர்ந்து போயிருக்கா. அப்படி இருக்கிறச்சே
அவ தாயார் பயந்தா இவ திண்ணம்னு சொல்றாளே, ஏன் சுவாமி இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னால், இருவராய் போனவர்களுக்கு வயிறெறிய வேணுமோ, தன் வழியே போனவளுக்கன்றோ வயிறறிய வேண்டுவது என்று முதலைகள் சொல்ல, என்ன சொல்றா, 2 பேரா போனதுக்கா பயப்படணும், தனியா போனதுக்குன்னா பயப்படணும் அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்ல முடியாது. இப்படி சொல்ல முடியாது. இருவராய் போனவர்களுக்கு அஞ்சுவது அதிகம். ஏன்னா இந்த வயலாடி மணவாளனுக்கும் பரகால நாயகியும் அப்பதான் சேர்ந்திருக்கா, விஸ்லேஷ ரசம். அதனால இவா எங்க வேணாலும் போவா, இந்த பக்கமா அந்த பக்கமா கண்ணு தெரியாது போராடும். அப்படி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பைத்தியமா இருக்கா. அப்படி இருக்கறச்சே இவா எங்க வேணாலும் போவா. இவாளை என்ன மிருகம் வந்து தடையா நிக்கிறதோ, யார் வந்து அடிக்கிறாளோ, இல்லை எந்த சோலையில எந்த மாதிரியான நிலையில மாட்டிட்டு இருக்காளோன்னு பயமா. ஏன்னா ஒண்ணுத்துக்கு ஒன்றும் இதுகளுக்கு கை கால் புரித்தா தலைகால் புரியாது, இவா எங்க சுத்தின்னு இருக்காளோன்னு அந்த தாயாருக்கு பயமா. ஆனா இந்த பெண் பிள்ளை பராங்குஷ நாயகியானவள் பக்கத்துல யாரும் அவளை திசை திருப்பறதுக்கு ஆள் இல்லை. 2 பேர், அவள் ஒரே ஒரு நோக்கம்தான், திருக்கோளூருக்கு போய் அந்த எம்பெருமான போய் பார்க்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட போறதுனாலே அவளை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. பயப்பட வேண்டியது பரகால நாயகித்தான். பராங்குஷ நாயகியின் தாயார் பயப்பட வேண்டியதில்லை. அதனால தான் திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ஆழ்வார் எதை விட்டுட்டு போறார்? இதுக்கு முன்னாடி கிருப்பங்கில்லேன் என்னிலன் முனலாளாய் அற்பசாரங்கள் அவை சுவைத்த அகன்றொழிந்தேன். பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரம ஆழ்வார் சொல்ற வார்த்தை அற்பசாரங்கள் அவை சுவைத்த அகன்றொழிந்தேன். இதுக்கு கீழே சொன்னார், நான் இத்தனை நாள் எப்படி இருந்தேன் தெரியுமா? அற்பசாரங்கள் அவை சுவைத்த அகன்றொழிந்தேன் என்கிற இருந்த ஆழ்வார் இன்னைக்கு எப்படி, அதாவது பகவானுடைய கோட்டிக்கு இனி ஆளாக மாட்டாராகாதே. இதுக்கு முன்னாடி பகவானே உங்கோட்டிக்கு ஆளாகாம அற்பசாரங்கள் பின்னாடி போயிட்டு இருந்தேன்னு சொன்ன ஆழ்வார் இன்னைக்கு என்னுடைய தாயாரும் அகப்பட விட்டுட்டு உன்னிடத்துல வரேன்னு சொல்றார். எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது பாருங்க. நேத்தி வரைக்கும் அற்பசாரங்கள் பின்னால போறேன், உன்னை விட்டவன் நான் சொன்னவரே இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டேன், என் தாயாரும் அகப்பட விட்டுட்டேன், பெற்றோர்களும் அகப்பட விட்டு விட்டேன், உன்னிடத்திலே வருகிறேன் என்ன தனியே போற அளவுக்கு ஆழ்வாருடைய நிலையானது மாறியிருக்கிறது. அதாவது நாட்டாரோடு இடலொழிந்து என்ன ஆழ்வார் நாட்டாருடைய நிலையை ஒழித்து, நாட்டார் வேண்டாம் என்று ஒழித்து திருக்கோளூரிலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வைத்தமானிதி எம்பெருமானை தேடிண்டு போறார். எப்படி என்னால் எப்படி ஆயித்து? அந்த சமயத்துல ஆழ்வாருடைய திருமாளிகை எப்படி ஆயித்து? இந்த தாயார் இருக்கிற திருமாளிகை எப்படி ஆயித்து அப்படின்னால், பெருமாள் எப்போ வனத்துக்கு போனாரா, பெருமானும் பிராட்டியா இளைய பெருமாளும் வனத்துக்கு எழுந்துள்ளது போதோ, தண்டகாரண்யத்துக்கு எழுந்துள்ளது போதோ, அப்பொழுதோ அயோத்தி எப்படி இருந்ததோ அதுபோல ஆழ்வாருடைய திருமாளிகை இருந்தது என்று நம் பெரியவர்கள் காட்டியருளுகிறார்கள். அதைத்தான் உண்ணும் சோராதி ஒரு முன்னும் எம்பெருமான் கண்ணனே நீர்மல்கி கண் இணைகள் மண்ணுலகில் மண்ணு திருக்கோளூரில் மாயன்பால் போம்மாறன் பொன் அடியே நந்தமக்கு பொன் என்பது காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதாவது உண்ணும் சோராதி ஒரு முன்னும் எம்பெருமான், உண்ணும் சோராதி ஒரு முன்னும் எம்பெருமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்கிற பாட்டை அடியொத்தி இது மூணுத்தியா ஒரு முன்னும் எனக்கு அந்த எம்பெருமான் என்ன காட்டியிருக்கக்கூடிய வகையா. உண்ணும் சோராதி ஒரு மூணும் எம்பெருமான், எனக்கு தாரக போஷக போக்யம் எல்லாம் கண்ணன் என்ன காட்டியிருக்கிற நிலை. ஆழ்வாருக்கு எல்லாம் கண்ணன், வாழ் முதல் வளர் முதல் மகிழ் முதல் மூணும் கண்ணன்.
நான் தரிக்கணும்னா தீர்த்தம் வேணும், அந்த தீர்த்தம் எனக்கு கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அப்ப தரிக்கணும்னா தீர்த்தம் வேணாம், வளரணும்னா சோறு வேணும், அந்த சோறும் எனக்கு கண்ணன். அதே போல நான் மகிழணும்னா வெற்றலை வேணும், அந்த வெற்றிலையும் எனக்கு கண்ணன். எல்லாமே எனக்கு கண்ணன் என்று ஆழ்வார் காட்டி இருக்கக்கூடிய வழியா உண்ணும் சோராதி ஒரு முன்னும் எம்பெருமான் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணன் என்றே. எனக்கு யாரு? எனக்கு சுவாமியான கிருஷ்ணன் என்று அனுசரித்தால் நீர்மல்கி கண்ணினைகள். ஆழ்வாருடைய கண்கள் பாவனா பிரகர்ஷத்தினாலே, நினைவின் முதிர்ச்சியாலே, கிருஷ்ணனுடைய திருஷ்ணையானது பிறந்ததனாலே, கிருஷ்ண பக்தியினாலே கண்களிலே நீர் சோர இருக்கிறார். மண்ணுலகில் திருக்கோளூரில் மாயன் பால் போம்மாறன். விண்ணுலகுக்கு விசேஷமா ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது இந்த சரீரத்தை விட்டார்களேயானால் அப்புறம் பரவதம் போக வேண்டியதுதான். ஆனால் நாட்டார் பொருந்தி இருக்கும் ஊர் ஆழ்வாருக்கு நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் எந்த ஊரிலே பொருந்தி இருக்கிறார்களா, லௌகிகர்கள் எந்த ஊரிலே பொருந்தி இருக்கிறார்களா, பகவான வேண்டாம்னு ஐஸ்வர்ய கைவல்யங்களே நிலைநிற்கிறவர்கள் எந்த ஊரிலே பொருந்தி இருக்கிறார்களா, அது ஆழ்வாருக்கு ஆகாது. அவ்வளவு தாழ்ந்த இந்த மண்ணுலகத்துல புகுமூர் திருக்கோளூர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வசந்த ஊர் இருக்குன்னா அந்த திருக்கோளூர் அந்த எம்பெருமான தேடிட்டு போறார். அதத்தான் மண்ணு திருக்கோளூரில் மாயன் பின் போகை. என்ன மண்ணு திருக்கோளூரில் மாயன் பின் போகைன்னா என்ன அப்படின்னு சொன்னா அதைத்தான் காட்டி இருக்கக்கூடிய வகையா திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே நல்வளஞ்சேர் பழன திருக்கோளூர்க்கே என் பாவை போய் இனி தன் பழன திருக்கோளூருக்கே. இப்படி செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூருக்கே மெல்லிடை நுடங்க இளமான் செல்லமேவினளே என்று இப்படி ஒல்கி நடந்து எங்கனே புகுங்கோல் ஒசிந்த ஒன்மலராள் கொழுனன் திருக்கோளூர்க்கே நேரிடை நடந்தாள். மனைக்கு வான் பழியும் நினையாள் செல்ல வைத்தனளே என்று ஆழ்வார் இப்படியாக திருக்கோளூருக்கு சென்றாள் என்று ஆழ்வாருடைய தாயார் பராங்குஷ நாயகியின் தாயார் இந்த தலைமகளானவள் தனிப்போக்கு போனாள் என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த பதிகம். அடுத்தது என்ன ஆயிடுத்து அப்படின்னால், கீழே ஆழ்வார் எப்படி இருந்தார்? இத்தனை நேரா மோகித்திருந்தார். ஆழ்வாருடைய தோழியும் மோகித்தாள். அதனால் தாயானவள் 2 பதிகங்கள்ல தாய்ப்பாசுரமாக அமைந்திருந்தது. அதற்கு பிற்பாடு ஆழ்வார் என்னவாயித்து அப்படின்னு சொன்னால், ஆழ்வாருடைய மோகம் என்ன ஆயிட்டு? ஆழ்வார் திருக்கோளூருக்கு போய் சேர்ந்தாரா இல்லையா? இங்க கேள்வி என்னன்னா, திருக்கோளூருக்கு போனார், திருக்கோளூருக்கு போய் சேர்ந்தாரா ஆழ்வார்? தாயார் என்ன சொல்றா? திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு சொன்னாலும் எங்கனே புகுங்கோல்? தாயார் சொல்ற வார்த்தை எங்கனே புகுங்கோல். அவள் போனா எப்படி போவோ? போய் சேர்ந்திருப்பட ஏன் அப்படின்னு சொன்னால், ஆழ்வாருடைய மோகமானது, பெருமான் மேல இருக்கக்கூடிய ஆசையானது, பெருமான் மேல இருக்கக்கூடிய திருஷ்ணையானது ஆழ்வார அவ்வளவு தூரம் போக வச்சிருக்காதுன்னு தாயாருக்கு தெரியும். தாயாருக்கு என்ன தெரியும்னா, இந்த பெண் பிள்ளை திருக்கோளூருக்கு தான் போவள், ஆனா போற வழியிலேயே விழுந்துடுவள், அவ்வளவு தூரம் அவளால போக முடியாது அப்படின்றது ஆழ்வாருடைய தாயாருக்கு தெரியும். அதனால தான் எங்கனே புகுங்கொல் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன வார்த்தை பலிச்சுடுத்து. தாயார் நினைச்சது பலிச்சுடுத்து. இந்த பெண் பிள்ளை அவ்வளவு தூரம் போகவே இல்லை. இந்த பெண் பிள்ளையானவள் எப்படி அவள் வார்த்தை பேசினாள் அப்படின்னு சொன்னால், போரா விழுந்து கிடக்கிறாள். அதாவது அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்று போனவள் அவளால் அதுக்கு மேல போக முடியல. அப்பொழுது என்ன நினைக்கிறான்னா, யாரையாவது தூது விடலாமேன்னு பார்க்கிறா இந்த பெண் பிள்ளை. தாயார் சொன்னது பலிச்சுடுத்து.
வெண் பிள்ளை எங்க போகலாம்னு தெரியலையேன்னு தூது விடலாமேன்னு அவள் முற்படுகிற போது, தூது விடலாமேன் முற்பட்டாலும் கூட அதற்கு அவளுடைய தோழியை தூது விட்டாலும் கூட தோழியானவள் என்ன பண்ணுவது தெரியுமா? இவளுக்காக தூது போறேன்னு போயிட்டு இவ அந்த எம்பெருமான் பேர்ல ஈடுபட்டு நிற்பலை வழிய இந்த பெண் பிள்ளையினுடைய கிளேசத்தை அவனிடத்தை தெரிவிப்படான்னா அதுவும் சந்தேகம்தான். தூது போறதுக்கு பக்கத்துல ஆளும் இல்லை. அப்படி இருக்கிற போது என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பத்தான் இந்த ஆழ்வார் என்ன பண்ணுகிறாள் அப்படின்னு சொன்னால், அங்க இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் தூது விடுறார். பார்த்ததெல்லாம் அந்த எம்பெருமானிடத்திலே தூது விடுகிறார். ஆழ்வார் 4 இடத்துல தூது விடுகிறார். அந்த 4 இடத்தினுடைய தூது விஷயத்தையா எப்படி இந்த இடத்துல சாரஸ்யத்தை நினைத்து படைத்த பரப்பை நினைத்து ஆழ்வார மறந்து கிடக்கிற எம்பெருமானிடத்திலே நீ சாரஸ்யத்தை, அதாவது அடியவர்களோடு பொருந்தி இருக்கக்கூடியவன் என்கிற அந்த சாரஸ்யத்தை அவனுக்கு உணர்த்துவாயாக என்று ஆண்ட ஆழ்வார் தூது விடுகிறார். தம்பழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும் மரப்பித்த க்ஷமாதீக்ஷா சாரஸ்ய சௌந்தரியங்களை உணர்த்தும் வியூக விபவ பரத்வத்வய அர்ச்சைகள் தூது நாளுக்கும் விஷயம். அதாவது தம்பிழை மரப்பித்த க்ஷமை உணர்த்தும் வியூகம் முதல் தூதுக்கு விஷயம். அதாவது அஞ்சிரையமடனாராய் என்கிற முதல் தூதிலே ஆழ்வாருடைய பிழையானது பெருமானுடைய க்ஷமையை மரப்பித்தது. அதை உணர்த்துவதற்காக ஆழ்வார் தூது விடுகிறார். ஆழ்வாருடைய என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என்ன ஆழ்வாருடைய பிழையை நினைத்து க்ஷமை என்னும்படியான குணத்தையே மறந்து கிடந்தான் எம்பெருமான். அப்பொழுது ஆழ்வார் தூது விடுகிறார். அந்நாரைய தூது விடுகிறார். மத்தும் உண்டானதெல்லாம் தூது விடுகிறார். ஆழ்வார் விஷயத்துல நீர் க்ஷமை என்னும்படியான குணத்தை பார்க்க வேணும், அதை நினைவூட்டும் கோள் என்று அவைகளை எங்க தூது விடுகிறார் அப்படின்னு சொன்னால் அதத்தான் வியூகத்துல தூது விடுகிறார். அடுத்தது சிறந்த செல்வம் மரப்பித்த தீட்சையை உணர்த்தும் விபவம் இரண்டாம் தூதுக்கு விஷயம். அதாவது இரண்டாவது தூது விபவத்தில் விடுறார் தூது. அப்பொழுது ஆழ்வார ரட்சிக்கணும் என்கிற ரட்சிக்கை என்னும்படியான தீட்சையை மரப்பித்தது பெருமானுடைய செல்வம். அந்த செல்வத்தினால ஆழ்வார ரட்சிக்கணும் என்கிற எண்ணத்தையே மறந்து கிடந்தவனிடத்துல ரக்ஷணம் என்னும்படியான தீட்சையை உணர்த்துவாயாக அங்கு சிலதை தூது விடுறார். அடுத்தது படைத்த பரப்பு மரப்பித்த சாரஸ்யத்தை உணர்த்தும் பரத்வத்வயமும். பரத்வத்வயம் அங்க பரவத்தில் இருக்கிறது, இன்னொன்னு அந்தர்யாமியா இருக்கிறது. இந்த 2 நிலைக்கா தூது விடுறார் ஆழ்வார். எதுக்காக தூது விடுறார்னா, அந்த எம்பெருமான் தான் படைத்த பரப்பு இருக்கோ இல்லையோ, அது பெருமானுடைய சாரஸ்யம் இந்த அடியவனோடு பொருந்தி ரசத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை மரப்பித்து விட்டது. சாரஸ்யம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றார். அடுத்தது தமரோட்டை வாசம் மரப்பித்த சௌந்தரியத்தை உணர்த்தும் அர்ச்சை. அதாவது தமரோட்டை வாசம் ஆழ்வாருடைய சேர்ந்திருக்கிற வாசத்தை அடியவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிலையினாலே வாசம் மரப்பித்த சௌந்தரியத்தை உணர்த்தும். அந்த எம்பெருமானுடைய சௌந்தரியம்னு ஒன்று இருக்கு என்று உணர்த்தும்படியான அந்த அர்ச்சையிலே தூது, அது 4வது தூதுக்கு விஷயம் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலை. அதாவது இதுல 3வது தூது பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோ என்கிற அந்த தூது பிரேஷனம் தான் பரத்வத்வயத்துக்கு 3ஆம் தூது என்று பரத்வத்துல தூது விடுகிறார் ஆழ்வார். சாரஸ்யத்தை நினைவூட்டுகிறார். அந்த எம்பெருமானுடைய சாரஸ்யத்தையை நினைவூட்டுகிறார் ஆழ்வார், நினைவூட்டுகிறார் என்று காட்டியிருக்கக்கூடிய வகையாம் பொன்னுலகு பூமியெல்லாம் புள்ளினங்கட்கே வழங்கி என் இடரை மாலுக்கு இயம்பும் என மண்ணு திருநாடு முதல் தூது நல்கி விடும் மாறனையே நீடுலகீர்
போய் வணங்கும் நீர் என்று காட்டியிருக்கிற விஷயம். அதாவது பொன்னுலகு பூமியெல்லாம் புல்லினங்கட்கே வழங்கி ஆழ்வார் இங்க என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், இந்த புல்லினங்களாக இருக்கக்கூடிய பறவைகளுக்கு ஆழ்வார் தம்முடைய ரக்ஷணார்த்தமாகவும் எல்லாவற்றையும் தருகிறார். அதாவது மோக்ஷாதி புருஷார்த்தத்தை வழங்க வல்லவரான ஆழ்வார் இந்த பொன்னுலகு பூவனி எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் காட்டியிருக்கக்கூடிய நிலை. அப்போ உபய விபூதியையும் தரவல்லவரான ஆழ்வார் இன்னைக்கு இவைகளுக்கு இவெல்லாம் கொடுத்து எனக்கு என்ன வேணும், அவனிடத்திலே என் நிலையை சென்று உரையுங்கள், அவனிடத்திலே என் நிலையை சென்று உரையுங்கள், என் இடரை மாலுக்கு இயம்பும், நான் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறேன் என்று அந்த எம்பெருமானுக்கு சென்று சொல்லுங்கள், என் நலங்கொண்ட பிரான் தனக்கு என் நிலைமை உரைத்து என்னும் மெய்யமர் காதல் சொல்லி என்னும் இப்படி ஆழ்வார் நிலையை சென்று சொல்லுங்கோள், என் நிலையை சென்று உரையுங்கோள், என் நிலையை சென்று உரையுங்கோள் என்று அந்த எம்பெருமானிடத்திலே சென்று என் நிலையை உரையுங்கோள், என் நிலையை உரையுங்கோள் என்று ஆழ்வார் காட்டியிருக்கக்கூடிய வகையா மண்ணு திருநாடு முதற்தூது நல்கிவிடும். ஆழ்வார் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், திருநாடு முதற் தூது நல்கிவிடும்னா ஆழ்வார் யாரிடத்துல தூது விடுறார் இந்த திருவாய்மொழியில அப்படின்னால், திருநாடு அதாவது பரத்வத்வயத்திலே தூது, பரத்வத்வயத்திலே தூது என்று காட்டப்பட்டிருக்கிற வகையா வானவர் கோனை கண்டு, அதாவது எங்கு சென்றாகிலும் கண்டு, எங்கேயாவது போய் பார்த்து சொல்லுங்கோ, வானவர் கோனை கண்டு கண்ணவன் மின்னவர் கோனை கண்டுன்னு இந்த இடத்துல பார்க்கிற போது எல்லா பரத்வத்தில் தூது விட்டார் போலத்தான் அமைந்திருக்கிறது. ஆழ்வார் இப்படி பரத்வத்திலே தூது விடுகிறார், பரத்வத்திலே தூது விடுகிறார், பரத்வத்வயத்திலே தூது விடுகிறார் என்று காட்டியிருக்கக்கூடிய வகையா இப்படிப்பட்ட ஆழ்வாரையே இவ்வுலகில் இருப்பவர்களே சென்று வணங்குங்கோள், சென்று வணங்குங்கோள் என்று காட்டியிருக்கக்கூடிய பாசுரம். இதற்கு பிற்பாடு ஆழ்வார் காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் என்னவென்னால், அதாவது மாமுனிகள் காட்டி இருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் என்னவென்னால், நீராகி கெட்டவர்கள் நெஞ்சழிய மாலுக்கும் ஏறார் விசும்பில் இருப்பரிதா ஆறாத காதலுடன் கூப்பிட்ட காரிமாறன் சொல்லை ஓதிடவே உய்யும் உலகு, ஓதிடவே உய்யும் உலகு. அதாவது என்னவாயித்து அப்படின்னால், கேட்டவர்களை நீர்ப்பண்டம் ஆக்கும்படியாக ஒரு பாசுரத்தை இட்டு ஆழ்வார் கூப்பிடுகிறார். ஏன் கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னால், இவர் தூது அனுப்பினார். இந்த தூது அனுப்பினது அதாவது தம் ஆர்த்த துவனி கேட்டு கடகரை கால்நடை தந்து போக மாட்டாமல் தரைப்பட்டு கிடக்கிறபடியை கண்டு ஆழ்வார் என்ன பண்ணார், இந்த இடத்துல காட்டி இருக்கக்கூடிய விடை என்னால் அந்த ஆர்த்தருடைய துவனியை கேட்டு அந்த சேர்த்து வைக்கும்படியான தூதர்களும் கூட கால் தாழ்ந்து கிடக்கிறார்கள். அப்படியானால் இவாளே இப்படி இருக்காளே, ஆழ்வார் என்ன சொல்றார்னு கேட்போம்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமான் அங்கிருந்து இங்கே வருவான். அதாவது ஆழ்வார் தூது அனுப்பினார், ஆனாலும் வரல. அப்ப என்ன பண்றார்னா, தன்னுடைய நிலைய அந்த எல்லாரும் உருகுகிறார் போல நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் என்கிற அந்த பதிகத்தாலே ஆழ்வார் கூப்பிடுகிறார். நீராகி கேட்டவர்கள், அதாவது கேட்டவர்கள் நீராகி நெஞ்சழியும்படியாக அச்சேதனங்களோடு சைதன்யங்களோடு அடையரோடும் பரமச்சேதனரோடு வாசியர கேட்டார். எல்லாரும் சேதனம் கேட்டாலும் அச்சேதனம் கேட்டாலும் பரமச்சேதனான பகவான் கேட்டாலும் அடுத்த நிமிஷம் நீர்ப்பண்டமாக உருகும்படியாக இருக்கக்கூடிய நிலையை ஆழ்வார் வெளியிடுகிறார். மாலுக்கும் ஓர் விசும்பில் இருப்பரிதா, அந்த எம்பெருமானுக்கும் கூட பரமபதத்துல ஆழ்வாருடைய இந்த ஆர்த்த துவனியை கேட்டு இருக்க முடியாத நிலை ஏற்பட்டு விடும். அப்படி ஆறாத காதலுடன் கூப்பிட்ட ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய காதல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் வெண்ணும் மகிழவே கூராழி வெண்சங்கேந்தி கொடியேன் பார் வாராய்.
ஒரு நாள் மண்ணும் வெண்ணும் மகிழவே நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் வரையனானாய் கூறார் ஆழி வெண்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே நன்னி உரைனன் கண்டுகந்து கூத்தாட நன்னி ஒரு நாள் ஞாலத்தூடே நடவாயே சால பல நாள் அடியேன் இன்னும் தளர்வேனோ இந்திரன் விண்ணவர் சூழ விளங்க ஒரு நாள் காணவாராய் விண்மீதே எனதாவி உள் மீதாடி உருக்காட்டாதே ஒளிப்பாயோ தீயோடு உடன் சேர் மெழுகாய் உலகில் திரிவேனோ. ஆழ்வார் புலம்பரார் பாவம், இப்படி எச்சரிக்கையே இப்படி வச்சு நான் இப்படியெல்லாம் கட்டப்பட வேண்டி இருக்கேன்னு. அகில் பொலிந்த அறிவிலேனுக்கு அருளாயே இன்னம் கெடுப்பாயோ பலனை காட்டிப்படுப்பாயோ கூவிக்கொள்ளும் காலம் இன்னம் குறுதாதோ சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியலே. அதா என்ன ஆழ்வார் இந்த எம்பெருமான பார்த்து அப்படி உருகும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இது யாரத்தான் உருக்காது? இந்த வார்த்தை யாரத்தான் உருக்காது? எல்லோரையும் உருக்கும் என்ன தன்னுடைய ஆறாத காதலை ஆழ்வார் வெளியிட்டு கூப்பிடுகிறார். ஆதார காதலுடன் கூப்பிட்ட காரிமாறன் சொல்லை ஓதிடவே உய்யும் உலகு. இந்த வார்த்தைய யார் ஓதுகிறார்களோ அப்படி ஓதிவிட்டால் அடுத்தது உலகம் உய்யும் என்ன காட்டியிருக்கக்கூடிய நிலை. அதற்கு பிற்பாடு திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே ஆழ்வார் சரணம் புகுகிறார். அதைத்தான் அருளை செய்கிறார். உலகுய்யமால் நின்ன உயர்வேங்கடத்தே என்கிற பாசுரத்தினாலே மணவாள மாமுனிகள், அதாவது உலகமுண்ட பெருவாயா என்கிற அந்த பதிகத்தினுடைய அந்த வார்த்தைகளை அற்புதமாக எடுத்து அந்த பதிகத்திலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை எடுத்து எம்புகிறார். கீழே ஆழ்வாருக்கு ஆர்த்தி, அந்த ஆர்த்தியின் பரவசத்தினாலே ஆழ்வார் கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிடுகிறவர் அடுத்தது பிராப்தியாந்தரமான பிராப்தியமல்லாததான மற்ற பிராப்தியங்களான தமக்கல்லாததான ஐஸ்வர்ய கைவல்யங்களை கார்க்கடை கொண்டோ அதை விட்டு ஸ்ரீயப்பதியான அந்த எம்பெருமான் திருவடிகளிலே பண்ணும் அடிமையே தனக்கு பரம பிராப்தியம் என்று அறுதியிடுகிறார் ஆழ்வார். அப்படி அறுதியிட்டவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால் அந்த பிராப்தியத்தை பெருகைக்கு அந்த பலன பெருகைக்கு என்ன விஷயம் அப்படின்னால் தேச காலாதி உபகிருஷ்டங்களான ஸ்தலங்களை விட்டு தேசத்தால காலத்தால வேறுபட்டதாக இருக்கக்கூடிய பர வியூக விபவ அர்ச்சைகளை விபவ அந்தர்யாமிகளை விட்டு எது அப்படின்னு சொன்னால் காணமும் வானரமும் வேடுமானார்க்கு முகம் கொடுத்து கொண்டு சௌலபிய சாம்ராஜ்யம் பண்ணுகிற திருவேங்கடம். ஏனென்றால் திருவேங்கடமலையிலே அந்த எம்பெருமான் சௌலபிய சாம்ராஜ்யம் பண்ணுகிறான். பரத்வமோ வியூகமோ விபவமோ இவை எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா பரத்வம், அந்த பரத்வமானது தேசாந்தரம், வேறொரு தேசம், அது பிராபிய பூமி. அதே போல வியூகம் இந்த மனுஷர்களால போக முடியாது, அதுவும் தேசாந்தரம். அதே போல அந்தர்யாமி அப்படின்றது உள்ள இருக்கக்கூடியது, நமக்கு சக்தி இல்லை. அதே போல இந்த விபவமானது அது காலாந்தரம், வேறு காலம். அப்போ எது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரபத்திக்கு அப்படின்னு சொன்னால் பிரபத்திக்கு சௌலபியம் முழுமையாக தேங்கி இருக்கிற இடம் அர்ச்சாவதாரம் என்று காட்டப்படுகிறது. அதிலே தோன்றின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம் என்று காட்டின அர்ச்சாவதாரமான திருவேங்கடத்திலே ஆழ்வார் பிரபத்தி பண்ணுகிறார் என்று காட்டியருளின நிலை. ஏனென்றால் சௌலபியாதிகள் பூர்ணமாக தெரிவது இந்த அர்ச்சாவதாரத்திலே என்று காட்டப்படுகிறது. ஆழ்வார்கள் பலவிடங்களில் பிரபத்தி பண்ணித்தும் அர்ச்சாவதாரத்திலே என்ன ஸ்ரீவசபோழ சூத்திரகாரரும் காட்டியிருக்கிறார். அதனால தான் திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே இவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் பிராட்டிய முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணுகிறார், பிராட்டிய முன்னிட்டு கொண்டு சரணம் புகுகிறார்.
இந்த பதிகமானது துவயார்த்தத்தினுடைய பூர்வகண்டத்தினுடைய அர்த்தத்தை காட்டுகிறது என்று நம் பெரியவர்கள் அற்புதமாக அறுதியிட்டிருக்கிறார்கள். இப்படி பிராட்டிய முன்னிட்டு சரண்ய குணபூர்த்தியும் யுக்தரான தம் வெறுமையையும் அனுசந்தித்து அந்த சரண்யனான பகவானுடைய குணபூர்த்தி என்ன? நிகரில் புகழாய் உலகமுன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவெங்கடத்தானே என்ன அந்த எம்பெருமானுடைய குணபூர்த்தியும் காட்டுகிறார். அதே போல தன்னுடைய தாழ்ச்சி புகழொன்றில்லாடியேன் உன் அடிக்குள் அமர்ந்து புகுந்தேனே என்று தன்னுடைய நிலையையும் எடுத்து காட்டுகிறார். ஆக அவன் மேன்மையும் காட்டுகிறார், தன் தாழ்ச்சியையும் காட்டுகிறார். அதைத்தான் உலகுய்ய மால் நின்ன என்கிற பாசுரத்தினாலே காட்டியிருக்கக்கூடிய நிலை. உலகுய்ய மால் நின்ன உயர்வேங்கடத்தே அலர்மகளை முன்னிட்டு அவன் தன் மலரடியே வன் சரணாய் சேர்ந்த மகிழ்மாறன் தாளினையே உன் சரணாய் நெஞ்சமே உள் என்று காட்டியிருக்கக்கூடிய பாசுரா. உலகுய்யமால் நின்ன உயர் வேங்கடத்தே உலகமுண்ட பெருவாயா என்று அந்த தொடங்கிறதான் உலகுய்யமால் நின்ன உயர் வேங்கடத்தே சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் என்று அந்த எம்பெருமான் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி என்று அதை சொல்லு என்கிறார் போலே இவ்விடத்துல உலகுய்யம் மால் நின்ன உயர் வேங்கடத்தே என்று காட்டியிருக்கக்கூடிய வகையாம். அதாவது அந்த அலர்மகளை முன்னிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார் ஆழ்வார்னு சொன்னால், அலர்மகளை முன்னிட்டு பாசுரம் பாடுகிறாள், பிராட்டிய முன்னிட்டு கொண்டு பாசுரம் பாடுகிறார். திருமகள் கேள்வா அப்படின்னும் அலர்மேல் மங்கை உரைமார்பா என்னும் இப்படி பிராட்டிய புருஷகாரமாக கொண்டே பாசுரம் பாடுகிறார். அவன் தன் மலரடியே திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளான பூவார் கடல்களிடத்திலே நான் மலராம் அடித்தாமரை என்னும்படியான அந்த திருவடியிலே ஆழ்வார் சரணாகதி பண்ணுகிறார் என்று காட்டியருடைய இருக்கக்கூடிய அந்த பாசுரம்தான். அதான் காட்டியிருக்கிற நிலை. குலதொல் அடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாயே ஆரா அன்பில் அடியேன் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே அண்ணலே உன் அடிசேர அடியேற்கு ஆவாவென்னாயே பூவார் கடல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புணராயே திணரார் சார்ங்கத்து உணபாதம் சேர்வதடியேன் என்னாலே உன் அடிக்கண் அடியேன் மேவுவதே நெடியார் பொழுதும் உணபாதம் உணபாதம் காண நோலாதாற்றேனே மாலாய் மயக்கி அடியேன் பால் வந்தாய் போலே வாராயே அந்தோ அடியேன் உன் பாதம் அகலகில்லேன் இறையுமே. அகலகில்லேன் இறையுமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகமுன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்குள் அமர்ந்து புகுந்தேனே என்று சொல்லி இந்த பதிகத்தை ஆழ்வார் நிறைவுறுத்துகிறார். அதைத்தான் அவன் மலரடியே. எப்படி அவன் திருவடிகளிலே ஆசிரிக்கிறார் ஆழ்வார் அப்படின்னால் அலர்மகளை முன்னிட்டு அவன் தன் மலரடியே வன்சரணாய் சேர்ந்தவன். அப்போ அலர்மகளை முன்னிட்டு அவன் தன் இவ்வளவு எதனால அப்படின்னால் பிராட்டியினுடைய புருஷகாரத்தினாலே. அதைத்தான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா இறையும் அகலகில்லேன் என்றும் பிரிய மாட்டேன் என்கிற நித்திய யோகம் காட்டுகிறது. இறையும் அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்கை அந்த ஸ்ரீ சப்தத்தினுடைய அர்த்தம் தான் அலர்மேல் மங்கை உரைமார்பா. அது என்ன உரைமார்பன் அப்படின்னு சொன்னால் அந்த உரையும்படியான திருமார்பன், உறைந்த திருமார்பன் அல்ல, உறைந்து கொண்டிருக்கிற உரைகிற திருமார்பன் அல்ல, உரைய போகிற திருமார்பன் அல்ல. நேற்றும் உறைந்தாள் என்றும் உரைகிறாள் நாளையும் உரையப் போகிறாள் என்று இது வினைத்தொகையாக காட்டப்படுகிறது. இந்த வினைத்தொகையானது நேற்று இன்று நாளை எல்லா காலத்திலையும் இருக்கும். இப்ப ஊர்காய் அப்படின்னு சொல்றான், அது ஊறும் காய், ஊறிய காய்,
ஊறிய காய், ஊறும் காய், ஊறப்போகிற காய். அதே போலத்தான் உறைந்த மார்பன், உறையும்படியான மார்பன், பிராட்டி உரைய போகிற மார்பன். எல்லா காலத்திலையும் என்னைக்கு சேர்ந்திருக்கா அந்த நித்தியோகம் காட்டப்படுகிறது. அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகமொன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. அதென்ன நிகரில் புகழ் அப்படின்னால் அடியவர்களுடைய குற்றத்தையே நற்றமாக கொள்ளும்படியான வாத்சல்யம். நிகரில் புகழாய் உலகமொன்றுடையாய் சுவாமித்துவம் உலகமொன்றுடையாய் என்னை ஆழ்வானே, என்னை போன்ற தாழ்ந்தவர்களையும் ஆளக்கூடியவனாக இருக்கிறானே, உயர்வு தாழ பாராமல் பழகுகிறானே. சௌசீல்யம் நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. இவ்வளவு இருக்கிறவன் எங்க இருக்கான்னா இதோ திருவேங்கடத்தில் இருக்கான். சௌலபியம் கண்டுபற்றுகையாங்கிற திருவேங்கடம் காட்டப்படுகிறது. சௌலபியம் ஆக நாராயண சப்தத்தினுடைய அர்த்தமான சௌலபியம் காட்டப்படுகிறது. அப்ப அலர்மேல் மங்கை உரைமார்பா அது ஸ்ரீமத் சப்தத்தினுடைய அர்த்தம், ஸ்ரீமன் சப்தத்தினுடைய அர்த்தம் நாராயண அப்படின்றதா. நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்றெல்லாம் அடியேன் உன் அடிக்குள் அமர்ந்து புகுந்தேனே. அதைத்தான் அடியேன் உன் அடிக்குள் அமர்ந்து புகுந்தேனே. சரணௌ சரணம் பிரபத்தியே என்று காட்டியிருக்கக்கூடிய மழையா இந்த துவயத்தினுடைய பூர்வகண்டார்த்தம் காட்டும்படியான பதிகம். ஆக இவ்விடத்திலே 5 பாசுரங்கள் காட்டப்பட்டன. இந்த 5 பாசுரங்களா என்னென்ன காட்டுறது அப்படின்னு சொன்னால், மாலுடனே தான் கலந்து வாழப் பெறாமையால் சாலனைந்து தன் உடைமை தான் அடைய கோலியே தான் இகழ வேண்டாமல் தன்னை விடல் சொல்மாறன் ஊனம் அற சீர் நெஞ்சேயுன். இந்த பாசுரத்தினாலே என்ன காட்டுகிறார்? அதாவது மாலுக்கு வையமளந்த மணாளருக்கு என்கிற அந்த பதிகத்திலே ஆழ்வாருடைய ஆத்மாத்மீயங்கள் ஆழ்வாரை தன்னுடைய விட்டு போனபடியை காட்டுகிறார். ஆழ்வாருடைய தாய் நிலையிலே இருந்து பேசும்படியான பாசுரம். விஸ்லேஷ வியசனத்தினாலே ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஆத்மாத்மீயங்கள் ஆழ்வாருடைய போயித்து என்று ஆழ்வாருடைய தாய் நிலையிலே பேசும்படியான பாசுரா. உண்ணும் சோராதி ஒரு முன்னும் எம்பெருமான் கண்ணனன்னே நீர்மல்கி கண்ணிலைகள் மண்ணுலகில் மண்ணு திருக்கோளூரில் மாயன் பால் பொம்மாறன் பொன்னடியே நந்தமக்கு பொன். இந்த பாசுரத்தினாலே இந்த ஆழ்வார் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், தாயானவள் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல 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 இவள் தரித்தவளாகி எழுந்து தாயாரானவள் உறங்கிக் கொண்டிருக்கிற போது இந்த வெண்பிள்ளையானவள் தனியாகவே புறப்பட்டு போனாள். எங்கு போனாள்னா திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே என்ன திருக்கோளூருக்கு போனாள். ஆனால் திருக்கோளூருக்கு போனவளால முழுமையாக போக முடிந்ததான்னா கால் தளர்ந்தது. அந்த எம்பெருமானுடைய நிலையானது நினைவானது அவள் தளரும்படியாக பண்ணித்து அப்படியே தளர்ந்து விட்டாள். அப்படி தளர்ந்தவள் என்னவாயித்து அப்படின்னு சொன்னால், பொன்னுலக பூமியெல்லாம் புலிரங்கட்கே வழங்கி என் இடரை மாலுக்கு இயம்புமென மண்ணு திருநாடு முடல் தூடு நல்கி விடும் மாறனையே நீடுலகீர் போய் வணங்கும் நீர் என்று இந்த பதிகத்தினாலே காட்டியிருக்கக்கூடிய விடயம் என்னென்னால், இந்த பெண் பிள்ளையானவள் கீழே திருக்கோளூருக்கு போறேன்னு போனா முழுமையா போக முடியல, தளர்ந்து விட்டாள். அதனால அந்த திருக்கோளூர் எம்பெருமானுக்கு அந்த எம்பெருமானுக்கு தூது விடுகிறாள். இந்த புல்லினங்களை தூது விடுகிறாள். தன் நிலையை சொல்லி அந்த எம்பெருமானை அந்த படைத்த பரப்பானது அவனுடைய சாரஸ்யத்தை மறைத்து விட்டது, அதை மறப்பித்து விட்டது, அதை நினைவுபடுத்துங்கோள் என்று யாரிடத்துல தூது விடுறா அப்படின்னால், பரத்வத்வயம் என்னும்படியான பரமபதநாதன் அந்தர்யாமி அங்கு தூது விடுகிறாள். அதற்கு பிற்பாடு தூது விட்டவள் ஆனாலும் கூட தூது போறவாளும் கூட ஆழ்வார் நிலையை கண்டு மயங்கி விழும்படியாக தன் நிலையை அந்த எம்பெருமானுக்கு எடுத்துரைக்கிறாள். நீராகி கேட்டவர்கள் நெஞ்சழிய மாலுக்கும் ஏறார் விசும்பில் இருப்பு அரிதா ஆராத காதலுடன் கூப்பிட்ட காரிமாறன் சொல்லை ஓதிடவே உய்யும் உலகு. அதாவது நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் என்கிற அந்த பதிகத்தினாலே ஆழ்வார் தன் நிலைய நம்மளே சொல்லுவோம்.
இவைகளை சொல்லி அனுப்பினா அது போராது, நம்மளே நம் நிலையை சொல்லுவோம் என்ன ஆழ்வார் தன் நிலைய உருக உருக சொல்லுகிறார். எதெல்லாம் உருகிறதுன்னா, இது தூது அனுப்பிச்சாரே அதுவும் உருகிறது. இங்க இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அவள்லாம் உருகிறா. ஏன் அச்சேதனம் கூட ஆழ்வாரை கண்டு உருகிறது. இதெல்லாம் மேல்பில்ல அந்த எம்பெருமானும் பராவதத்தை விட்டுட்டு ஆழ்வார் பக்கத்துல வந்து உருகிடுவான் போல் இருக்கு. அப்படி ஆழ்வார் தன்னுடைய அந்த வியசனத்தை ஆர்த்திய வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தின ஆழ்வார் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், ஐஸ்வர்ய கைவல்யங்கள் எல்லாம் தியாஜ்யம், அவனை அடைய தகுந்த பலன். அப்படிப்பட்ட பிராபியத்தை அடையணும்னா பிராட்டிய முன்னிட்டு கொண்டு அவனை சரணாகதி பண்ணினாத்தா அடைய முடியும் என்று அதை உணர்ந்து உலகுய்யமால் நின்ன உயர் வேங்கடத்தே அலர்மகளை முன்னிட்டு அவன் தன் மலரடியே வன் சரணாய் சேர்ந்த மகிழ்மாறன் தாளினையே உன் சரணாய் நெஞ்சமே உள் என்று அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார். பிராட்டிய முன்னிட்டு கொண்டோ திருவேங்கடமுடையான் இடத்திலே அகலகில்லேன் இறைவன் நலர்மேல் மங்கையுரமார்பா நிகரில் புகழாய் உலகமுன்னுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்குள் அமர்ந்து புகுந்தேனே என்று சரணம் புகுந்தார் ஆழ்வார். இப்படியாக இந்த 5 பாசுரங்களுடைய அர்த்தத்தை இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்க வேணும் என்ன ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனம், எம்ஓபி சாரிட்டிஸை சேர்ந்தவர்களுடைய நியமனம். அதற்கனுகுணமாக இந்த திவ்ய பிரபந்த தாரா என்னும்படியான இந்த நிகழ்ச்சியிலே அடியேனையா பொருளல்லாத அடியேனையா ஒரு பொருளாக்கி பல உபன்யாசங்களை சொல்ல வைத்து பல விஷயங்களை சொல்ல வைத்து அடியேனுக்கு ஒரு சத்த பெரும்படியான நிலையை தந்த ஸ்ரீ சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு தலையல்லால் கைமாறிலேனே என்று சொல்லி க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.